ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நாங்கள் வந்து ஏற்காடு போயிருந்த ஃபர்ஸ்ட் விலாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு காலையில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் டயர்டில் வந்து நல்லாவே தூங்கியாச்சு. மார்னிங் வந்து 8 o'clock போலவே எழுந்து ரெடி ஆகிட்டு வெளியே வந்துட்டோம். ரூமுக்கு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இயற்கையாக சூப்பராக இருக்கும். வெளியில் பார்க்கவே லோ பட்ஜெட்லேயே வந்து கிடச்சிச்சு ரூமு. காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஷேர்வராயன் டெம்பிள் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம். அது வந்து குகைக்குள்ளே இருக்கும் அந்த கோவில். ஆக்சுவலி ஊட்டிலலாம் வந்து நான் கோயிலெலாம் பார்த்ததில்ல. பட் ஏற்காடில் வந்து நிறைய கோயில் இருந்துச்சு. அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. காலையிலே வந்து கோவிலுக்கு போயிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். இது வந்து ராஜராஜேஸ்வரி கோவில் தான். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கோவில். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். உள்ளே வந்து சிவலிங்கம் இருப்பார், அம்மன் இருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் கோயில். அங்கே போய் சாமியை போய் உள்ளே தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கே ஃபோன்லாம் அலோடு கிடையாது. அதனால் ஜஸ்ட்டு சும்மா வெளியிலேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கேயுமே வந்து மலையில் இருக்க ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணாங்க. நமக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். மலை அத்தி வந்து அங்கேயே மரம் வச்சுருந்தாங்க. ரொம்ப பெரிய பெரிய சைஸில் காயெலாம் இருந்தது. நேராகவே பார்த்தோம். ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே பறித்து அங்கேயே சேல்ஸ் பண்ணாங்க. இதுதான் வந்து சிவலிங்கம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து அம்மன் கோயிலும் இருக்குது. அவங்க ஃபுல்லாகவே வந்து கார்டனிங் மாதிரி சூப்பராக நல்லாயிருக்கும் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே போகிற வழியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால தான் தெரியும். இல்லைன்னா வந்து நேராகவே வந்து நாங்கள் மலைக்கு மேலே ஷேர்வராயன் கோயிலுக்கு போயிருப்போம். அது வந்து நாராயணர் கோவில் தான். அங்கே வந்து இந்த மாதிரி வியூ பார்த்தோம்னா அதான் வந்து லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட்டு. வியூ சூப்பராக இருக்கும். காலையிலே வந்து சரியான மிஸ்ட்டு. மார்னிங் போக போக கூட்டம் வந்து நிறைய வந்துகிட்டே இருந்தாங்க. அங்கேயுமே நிறையா ஷாப்ஸ் இருக்கும். மேகி, பஜ்ஜி, ஸ்வீட் கார்ன், விளையாடுறதுக்கு இந்த மாதிரி பலூன் வெடிக்கிறது எல்லாமே வந்து அங்கே எல்லா கடைகளுமே இருக்கும். எதுவுமே இல்லாத ஷாப்ஸே கிடையாது. டாய்ஸு, ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாமே அங்கே வந்து பறிச்சுட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அவகேடோ, ஃபிக்கு, மலை சீத்தாப்பழம் எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வாங்கியுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ் கூட அங்கேயே வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. சார்ஜஸ் இருக்குது. ஒரு ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சார்ஜஸ் இருக்குது. அப்போவே வந்து உடனே போட்டு கொடுத்துருன்னு சொன்னாங்க. சரி, நம்மளுமே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து மலை சீத்தாப்பழம், முள் சீத்தாப்பழம்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லதான். இந்த வாழைப்பழமும் வந்து மலை வாழைப்பழமாக. தேன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தேன் அங்கேருந்தே கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவங்களே வந்து அங்கேருந்தே கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலு. நம்ம ஆயிலில் வந்து என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி நேச்சுரலாக வந்து தடவுமோ அது எல்லாமே வந்து போட்டே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம எண்ணெயை மட்டும் ஊற்றி நம்ம தடவிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கோகனட் மில்க்கு. இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சொன்னாங்க. இது வந்து சூப் வச்சு குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதான். நாங்களுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆட்டுக்கால் சூப்போட இந்த சூப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருந்தது. 10 rupees தான். மூட்டு வலிலாம் இருந்தால் எல்லாமே சரியாயிடும்னு சொன்னாங்க. குடிக்கவுமே நல்லா இருந்துச்சு. அதில் நமக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து வந்து இது வந்து கரடியூர் பார்க்கு.
போகும்போதே ஸ்டார்டிங்கில் 2 கரடி படுத்துட்டு இருக்க மாதிரியே வச்சுருப்பாங்க. பார்க் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கடுக்காய் மரம் கூட இருக்குது. கடுக்காய் மரம் எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது, இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுவுமே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். நல்லா க்ளீனாக நீட்டாக சூப்பராக இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலுமே வந்து வியூ பாயிண்ட் வந்து நல்லா தெரியும். ஆக்சுவலாக இது வந்து ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 1:00 கிட்ட சரியான மிஸ்ட்டுங்க. கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. வெயில் இருக்குமோன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது, ஆனால் வந்து நல்ல குளிராகவே இருந்துச்சு. மிஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கூட்டம் வர வர வந்துகிட்டே தான் இருந்துச்சு. இங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைம் ஆகிடுச்சி, சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். மிஸ்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த பனிமூட்டம் தான். மிஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஆஃப்டர்நூன் டைமில் நல்லா செமையான கிளைமேட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து வரவே மனசு வரல, அந்தளவுக்கு ஏரியா சூப்பராக இருந்தது. ஊட்டியில் இருக்க மாதிரியே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து ஷாப்ஸ் எதுவும் இல்லை, ஒரே ஒரு ஃப்ரூட் கடை மட்டும்தான் இருந்துச்சு. சாப்பிட்றவங்க கீழே சாப்பிட்டுட்டு வந்துடணும். அங்கே பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து ரோஸ் கார்டன் தான் போயிட்டோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ரோஸ் கார்டனும் இருக்குது, பொட்டானிக்கல் கார்டனும் இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய ஏரியாவாக இருந்துச்சு. இது வந்து ஜஸ்ட்டு கடகடன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா இதுவே வந்து சுற்றி பார்க்கணுன்னா ஹாஃப் டே கிட்ட ஆகிடும் போல இருக்குது. நமக்குமே லேட் ஆகிடுச்சி, அதனால் சீக்கிரமாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவே ஜாலியாக இயற்கையாக நல்லா இருந்தது. வெயிலே கொஞ்சம் கூட தெரியல. இங்கே வந்து நர்சரி எல்லாமே வச்சுருக்காங்க. நர்சரியில் வந்து நமக்கு தேவையான செடி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அப்படியே போயிட்டே இருந்தோம்னா பொட்டானிக்கல் கார்டன் வரும்னு சொன்னாங்க. ரோஸ் கார்டன் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக பொட்டானிக்கல் கார்டன் சொன்னாங்க. கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு நடந்து நடந்து. வியூலாம் பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்கவே. சாப்பிட்டு தெம்பாக நடக்க வேண்டியதான். ஆக்சுவலாக செகண்ட் டைம் இதான், ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்திருந்தோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கெல்லாம் வரல. அப்பயுமே 2-3 ஸ்பாட் வந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த வாட்டியுமே வந்து கிளியூர் ஃபால்ஸ்லாம் பார்க்கல. ஆக்சுவலாக பொட்டானிக்கல் கார்டனு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே பார்க்கவே ரொம்ப நேரம் ஆகிடும் போல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி பூச்செடின்னு சொன்னாங்க. நாங்களுமே அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நர்சரியை ஜஸ்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நிறைய செடி வந்து அங்கே வளர்த்துட்டு இருந்தாங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு. அன்றைக்குமே வந்து ஒரே தூறலாக இருந்துச்சு பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்த டைமு. நனைஞ்சிக்கிட்டே தான் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த டைமில் மழை பெய்யதான் இருந்தாலும் எதாச்சுமா அன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மேலே போக ரொம்பவே ஏற முடியல. இன்னுமே மேலே ரொம்ப தூரத்துக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. எதனா சூடாக டீ காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. பட் இருந்தாலும் இங்கே எங்கடா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்குது. இங்கே பொட்டானிக்கல் கார்டன் மேலேயுமே வந்து ஒரு ஷாப் இருந்துச்சு. சரி அப்படியே போயிட்டு அங்கேயுமே வந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு
பொறுமையாக நடந்து போயிட்டுருந்தோம். எல்லாமே வந்து மேரேஜ் ஆன கப்புள்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்களுக்குலாம் லீவுன்றதுனால எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நிறைய குட்டி பசங்களாம் வந்து பார்க்லலாம் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வந்தது, இந்த ஊஞ்சல் சீசாலாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி திரும்ப அப்படியே கீழே வந்துட்டோம். அங்கே நல்லா சூடாக ஒரு காஃபியை போட்டுட்டு, ஆக்சுவலாக அந்த கிளைமேட்டுக்கு சூடாக மேகி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஏதாவது வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க, சரி வேணான்னு விட்டோம். ஒன்று ஒரு இடத்துல ஒரு ரேட் சொல்கிறாங்க, அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியல. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொய்யா தோட்டம் தான். இங்கே தான் மேலே வந்து ஸ்நாக்ஸ்லாம் எல்லாமே சேல்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே வந்து கொய்யா தோட்டம். நிறைய பெரிய பெரிய கொய்யாலாம் இருந்துச்சு. இது உள்ள வந்து நர்சரி நிறையா வந்து செடியெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு கீழே அப்படியே இறங்கி வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா காட்டு மணத்தக்காளியாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பார்க்குறதுக்கு. ஆனால் மணத்தக்காளி சொன்னாங்க. ஃபுல்லாகவே காய் தான், பழம் எதுவுமே இல்லை. அப்படியே அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்காடு பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.